என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஆப்பம் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு வெள்ளை குருமா செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு பட்டாணி ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இந்த பட்டாணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக ஒரு 5 உருளைக்கிழங்கு போடுறேங்க. உப்பு இதுக்கு தகுந்த உப்பு போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்தோடனே எடுத்துக்கலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையானது ஒரு 1/4 மூடி தேங்காய்ங்க, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 மிளகு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கல்பாசி கொஞ்சங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. குருமா தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாங்க. பழுத்த மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நான் குக்கரில் ஒரு 5 விசில் எடுத்து உருளைக்கிழங்குலாம் உளிச்சு வச்சுருக்கேங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டாணிக்கு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். சும்மா இந்த மசாலா இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், அதுக்காக மட்டும் கொஞ்சமாக போடலாம். இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். மிளகுத்தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டுங்க. மசாலா அதெல்லாம் பிடிச்சி வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுடைய வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 4 கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். வெள்ளை குருமா ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கோங்க. சட்டி வச்சுருக்கேன், ஆப்ப சட்டி. சட்டி காயாமல் ஊற்றிடாதீங்க, ஒட்டிக்கும். சட்டி லேசாக காஞ்சிருச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சட்டிக்கு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கை சூடாக இருக்கும். அப்போ அந்த பதத்தில் ஊற்றுங்க. அப்போ தான் சட்டி காஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஊற்றி அப்படி ஜென்டிலாக சுற்றி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். மூடி வச்சுக்கலாம். ஆப்பம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா ஆப்பம் சுற்றிலையும் லேசாக இருக்கும், உள்ளே மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் வேகிற வரல விட்டுட்டு எடுங்க. இந்த ஆப்பத்துக்கு இந்த குருமா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். செஞ்சு பாருங்க.
இட்லி மாவுலையும் நம்ம வந்து ஆப்பம் ஊத்திக்கலாம், ஆப்ப மாவு கரைச்சி ஊத்திக்கலாம். அல்லது நம்ம ஆப்பத்துக்குன்னு பச்சரிசி கொஞ்சம் போட்டு பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஈக்குவலா போட்டு ஆட்டி செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.